புரட்டாசி ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நான் வந்து கண்டிப்பாக வருஷம் வருஷம் புரட்டாசி விரதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதனாலே நைட்டெல்லாம் பூஜை பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறமா பூஜை ரூம்லேயும் மாக்கோலம் போட்டு முடிச்சிட்டேன். பஞ்ச பாத்திரத்துலேயும் குலதெய்வத்துக்கு வைக்கிற சம்பில் இருக்க தண்ணியிலையும் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டுட்டு பஞ்ச பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா துளசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டு வச்சுருவேன். உருளியிலையும் பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சுட்டேன். மீதி இருக்க பூவெல்லாம் பூஜை ரூம் ஃபுல்லாக சாமி படத்துக்கெலாம் போட்டு முடிச்சுட்டு நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக பாலில் வந்து கற்கண்டு போட்டு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டேன். இன்றைக்கி புரட்டாசி 1 அப்படின்றதுனால திருப்பதி சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி மாலை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். துளசி மாலை போட்டதுக்கப்புறம் அந்த பூஜை ரூம் ஃபுல்லாக ஒரு துளசி வாசனையோட ரொம்ப தெய்வீகமாக நல்லா இருந்தது. திருப்பதி ஏழுமலையானுக்கு துளசி மாலை சாத்திட்டு நெய் தீபம் போட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. நைட்டு செவ்வாய் ஹோரையில் 8 to 9 மணிக்குள்ளார முருகனுக்கு வெற்றிலை தீபமும் 2வது வாரம் போட்டு முடிச்சுட்டேன். ரொம்ப மனநிறை